இப்போ நம்ம கேம் சேஞ்சருக்கு வந்துருவோம். கதை வந்து கார்த்திக் சுப்புராஜோட கதை அப்படின்னு சொன்னதும் நமக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்தது உண்மைதான். அது ஏன்னா கார்த்திக் சுப்புராஜோட கதையெல்லாம் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் அப்படின்ட்டு வந்து ஒரு சின்ன தாட். அதனால வந்து நம்ம ஏமாத்துட்டோம். கார்த்திக் சுப்புராஜோட கதையா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே பண்ணது நம்ம சங்கர் தான். என்னன்னா கார்த்திக் சுப்புராஜே ஒரு வேலை பார்த்து வச்சிருக்காரு. அது சங்கரோட பழைய படங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் அந்த கதையை எழுதிருப்பாரு போல. நடுவுல முதல்வன் வருது, அப்புறம் சிவாஜி வருது, அந்த மாதிரி எல்லா படமும் கலந்து கட்டி அடிச்சு வச்சிருக்காப்புல. இந்த படத்திலே வந்து சிவாஜில வர அந்த ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஒரு சீனு, பஸ் எடுத்துட்டு டேரக்டா போயிடுவாரு. ஒரு அரிசி மண்டி காட்டுவாங்க. அந்த அரிசி மண்டியில எலி இல்ல, நீங்க போட்ட கெமிக்கல்ல எலி செத்து போச்சு, அதனால உன் அரிசி மண்டிக்கே நான் சீல் வைக்கிறேன்னு சீல் வச்சிருவாப்புல. அடுத்த சீன்ல ஒரு பெரிய மாலு, அந்த மாலை 30 செகண்ட்ல தரமாட்டமாக்கிடுவாப்புல. அந்த மாதிரி எக்கச்சக்க சீன் வந்து கிரிஞ்சு மேட்சா இருந்தது. அப்புறம் வந்து ஹீரோவோட லவ் போர்ஷன் வந்து பிளாஷ்பேக் கூப்பிட்டு போவாப்ல. அந்த பிளாஷ்பேக்கும் வந்து ஒரு மாதிரி கொடூரமா இருந்துச்சு. அதுல ஒண்ணு சொல்லணும்னா ராம் சரணோட லுக் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ராம் சரண் வந்து எஃபர்ட் போட்டிருக்காப்ல. பட் ஆனா படம் வந்து எஃபெக்டிவா இல்லவே இல்லை. ரொம்ப கேவலமா ஸ்கிரீன் பிளே இருந்ததால நம்மளால வந்து பொறுமையா அந்த படத்தை பார்க்க முடியல. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. படத்துல நமக்கு ஒர்க் ஆனது என்னன்னா ராம் சரணோட அப்பா பிளாஷ்பேக். அது வச்சு கொஞ்சம் ரைட்டிங் இருந்ததால அது நமக்கு கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. பட் ஆனா அதுலயும் நிறைய விஷயம் பண்ணி வச்சிருந்தாரு. இன்னொன்னு, ராம் சரணோட அம்மா கேரக்டர், மெயின் கேரக்டர், அதை வச்சு நம்மளுக்கு சிம்பத்தியை உருவாக்க ட்ரை பண்றாப்ல. அந்த கேரக்டர் சங்கர் என்ன பண்ணிருக்காருன்னா சைட்ல தான் பார்க்கும், சைட்ல தான் நடக்கும். அந்த கேரக்டர் யாரையுமே நேரா பார்க்காது. என்ன பிரச்சனைனா பிரசன்ட்ல எஸ்.ஜே. சூர்யாவோட அப்பா வந்து பிளாஷ்பேக்ல நம்ம ராம் சரணோட அப்பாவை குத்தி கொள்வாப்புல. அதை பார்த்த உடனே நம்ம அஞ்சலிக்கு வந்து ஒரு பக்கம் கைத்து சுலுக்கிதா என்னன்னு தெரியல, நர்வஸ் சிஸ்டம் பாதிப்பாகி அவங்க வந்து ஒரே பக்கம் பார்த்துட்டு நடக்கிற மாதிரி. இதே மாதிரி ஒரு கேரக்டர் சுனில். 2 கேரக்டர் எதுக்கு அந்த மாதிரி வச்சிருக்காருன்னு தெரியல. அந்த கேரக்டர் சுத்தமா ஒர்க்கே ஆகல. எஸ்.ஜே. சூர்யாவை இப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே, தலைவா நீ வந்தா போதும், படம் ஹிட் ஆகுது, நீ என்ன பண்ணுவியோ அதையே பண்ணு, கத்து, ஜாலியா கத்து, நீ கத்தனா போதும் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்து விட்டுறாங்க போல. அந்த மாதிரிதான் எல்லா படத்துலயும் அவர் வந்து கத்திக்கிட்டே இருக்காப்ல. இதுலயும் குறையே இல்லாம ஜாலியா அவர் கத்திட்டு போயிருக்காரு.